இப்போ தேர்ட் லெட்டர் பார்க்கலாம். தேர்ட் லெட்டர்னா அந்த மேக்கிங் ஆஃப் தி எர்த். எர்த் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா எர்த் வந்து கோஸ் ரவுண்ட்னா சன், மூன் கோஸ் ரவுண்டாக எர்த். அதான் வந்து நமக்கு தெரிஞ்சது. நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய புக்ஸில் படிச்சிருப்போம், சோஷியலில் படிச்சிருப்போம். இப்போ வந்து இதில் இன்க்ளூடாக வந்து எர்த்தை பற்றியும் பிளானட்ஸ் பற்றியும் சொல்ல வராங்க. இப்போ சன்னை பற்றி என்னென்னா வந்து சன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சன்னை வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது பூமி, எர்த் சுற்றுது. எர்த்தோட வந்து சேட்டலைட் தான் மூன் அப்படின்னு சொல்கிறாங்க. சன்னும் அதோட பிளானட்ஸும் அதோட சேட்டலைட்ஸில் இருக்கிறதுனால அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சன்னை சுற்றி நிறைய பிளானட்ஸ் இருக்குது. அந்த பிளானட்ஸை சுற்றி நிறையா சேட்டலைட் பிளானட், அதாவது செயற்கைக்கோள்கள் இருக்குது. இப்போ வந்து சன்னை வந்து எர்த் சுற்றுற மாதிரியும், எர்த்து வந்து சூரியன் மூன் சுற்றுற மாதிரியும் நிறைய கோள்கள் 9 பிளானட்ஸ் இருக்குது. அதனால வந்து இந்த ஃபேமிலி, ஒரு சன் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்குது. இது எல்லா பிளானட்ஸுக்கும் ஒரு ஹெட்டாக, ஒரு மெயின் பாயிண்ட்டாக, அது இல்லைன்னா இந்த ஃபேமிலி இல்லைன்ற மாதிரி இருக்கிறது வந்து சன்னா. அதனால இது ஃபாதர் ஆஃப் பிளானட் அப்படின்னு சன்னை சொல்கிறாங்க. இது ஒரு சோலார் சிஸ்டம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நைட் டைமில் வந்து நம்ம வானத்தை பார்த்தோம்னா ஸ்கையில் ஸ்டார்ஸ் தெரியும். ஸோ வந்து அது எல்லாமே வந்து ஸ்டார்ஸ் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் சம் பிளானட்ஸும் இருக்கும். இது ஏன் பிளானட்ஸ் வந்து, ஆனால் வந்து பிளானட்ஸை விட ஸ்டார்ஸ் தான் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அது நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. ஏன்னா வந்து ஸ்டார்ஸ் மட்டும்தான் வந்து ஷைனிங்காக நம்மளுக்கு ஒரு ஸ்பார்க் லைட் மாதிரி கொடுக்கும். பிளானட்ஸ் கொடுக்காது. பிளானட்ஸ் எதுலேருந்து வெளிச்சத்தை வந்து அப்சர்வ் பண்ணி நமக்கு கொடுக்குதுன்னா சன்லேருந்து பவரை அப்சர்வ் பண்ணி தான் நமக்கு கொடுக்குது, லைக் அ மூன் மாதிரி. ஆனால் வந்து சன் ஆல்சோ வந்து ஒரு ஸ்டார், சன் இஸ் அ ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா வந்து இந்த சன் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ரொம்ப வெப்பமாக இருக்கும் இந்த ஸ்டார்ஸ். இதில் வந்து யாருமே இருக்க முடியாது. இந்த பிளானட்ஸ்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னு அப்போ நினைக்கிறாங்கன்னா, இந்த சன்லேருந்து சின்ன சின்ன பார்ட்ஸாக வந்து செதறும் போது தான் வந்து அந்த செதறின ஒரு சின்ன பார்ட் தான் எர்த் அப்படின்னு சொல்கிறாரு. அதுலேருந்து வந்ததுனால இதுவும் ரொம்ப ஹாட்டாக, ரொம்ப இதாக தான் இருக்கும். அதனால வந்து அந்த ரொம்ப வெப்பமாக இருக்கிறதுல நம்ம யாராலையும் உயிர் வாழ முடியாது, அப்படி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா வந்து போக போக வந்து அது தன்னை குளிர்விச்சுக்கும். சன்னாக இருந்தாலும் சரி, எர்த்தாக இருந்தாலும் சரி, அதை சில் பண்ணிக்கும். அப்போ சன் வந்து சில் பண்ணுறதுக்கு மில்லியன்ஸ் இயர்ஸ் ஆகும். ஆனால் வந்து அந்த பெரிய ஸ்டார் சன்லேருந்து ஒரு சின்ன பாட்டாக தான் எர்த் வந்திருக்கு. அதனால வந்து அது தன்னை சில் பண்ணிக்க அவ்வளோ வருஷம் ஆகலை, ரொம்ப சீக்கிரமாக அது சில் பண்ணிக்கிச்சு. அதனால தான் போக போக அதில் வந்து பிளானட்ஸு, அனிமல்ஸு, அப்புறம் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆரம்பிச்சோன்னு சொல்கிறாங்க. இந்த பூமியில் வந்து வெப்பமயமாக தான் இருக்குது. பூமி வந்து ஒரு ஹாட் இதுதான். ஆனால் வந்து நம்ம அதில் ரொம்ப ஹாட்டாக இல்லை. நம்ம ரொம்ப ஹாட்டை நம்ம இது உணரணும்னா நம்ம நிலக்கரி சுரங்கம் அப்படிலாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் போய் நம்ம கீழே நிலக்கரி தோன்றதோண்ட சுரங்க பாதையெல்லாம் தோன்றதோண்ட அங்கெல்லாம் விளிம்பு ரெட் கலரில் தான் இருக்கும். நம்ம சூரியன் எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி தான் கீழே இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு சின்ன பார்ட் தான் எர்த் அப்படிங்கிறதுனால. எர்த்லேருந்து எப்படி சன்லேருந்து எர்த் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சோ அதே மாதிரி தான் இந்த சேட்டலைட், அதாவது மூணும் வந்து எர்த்லேருந்து வெளிவந்த ஒரு சின்ன பார்ட்டு தான் மூன் அப்படின்னு சொல்ல வராங்க இந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே. எப்படி சொல்ல வராங்கன்னா, அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில பசிபிக் ஓஷனில்
ஒரு பிக் எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அது ஏன் ஸ்பேஸ் இருக்குன்னா அங்கேருந்து தான் வந்து மூன் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது வந்து கரெக்டாக வந்து கீழே விழுகாமல் அப்படின்னு இருக்குன்னா, இப்போ ஒரு நம்ம காற்று அடிக்குது, அதில் ஒரு தூசி இருந்துச்சுன்னா அது அந்த காற்றுல தொங்கிட்டு தான், தூசி மாதிரி தொங்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பிளானட்ஸ்லாம் மேலே அப்படி இருக்குது, ஒரு நூல் பிடிச்ச மாதிரி ஒன்று சுற்றி அப்படியே வட்டமாக இருக்குது, அதனால் கீழே விழுகவும் முடியல. இப்போ நம்ம ஒரு பூமியில் வந்து ஏதாவது ஒரு பொருள் போட்டாலுமே அது உடனே அப்சர்வ் பண்ணிக்குது. அப்சர்வ் பண்ணிக்குதுன்னா ஈர்த்துக்குது, ஈர்ப்பு விசை இருக்குது. அது மாதிரி தான் வந்து சன், அதை சுற்றி உள்ள பிளானட்ஸ்லாம் வந்து ஒரு கனெக்டிங் இருக்குது, ஒரு ஒரு சர்க்கிள் ஆஃப் கனெக்டிங். அது வந்து சன்னை வந்து பூமி சுற்றுது, பூமி வந்து சும்மா சுற்றலை, அதையும் சுற்றி தானே சுற்றிக்கிட்டு அப்படியே சூரியனே சுற்றுது. அது மாதிரி சேட்டலைட்ஸ், நிறைய பிளான்ட்குள்ள சேட்டலைட்ஸும் வந்து தன்னை சுற்றிக்கிட்டே வந்து அதையும் சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த லெட்டரில் சொல்கிறாரு. அது பூமி தன்னை குளிர்விச்சிருக்க சில் பண்ணிக்கிறதுனால தான் வந்து சில் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் அதில் வந்து போக போக வந்து உருவாச்சு, கடல் உருவாச்சு, மழை பெஞ்சு கடல்லாம் உருவாச்சு, ஆறுகள்லாம் உருவாச்சு, ஓஷன்ஸ்லாம் உருவாச்சு, அதில் வந்து உயிரினங்கள் வாழ ஆரம்பிச்சு, பிளான்ட்ஸ் உருவாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து தான் மனுஷங்க எல்லாருமே உருவானோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி இந்த லெட்டரை முடிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து வி ஷால் டிஸ்கஸ் த ஏர்லி பிகினிங் ஆஃப் தி லைஃப் இன் தி நெக்ஸ்ட் லெட்டர். லைஃபோட பிகினிங், ஏர்லி லைஃபோட பிகினிங்கை வந்து அடுத்த லெட்டரில் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன்.